இப்பதான் ஜெனி கால் பண்ணா வந்துட்டு இருக்காங்களாமா. என்னடி நிலா, இந்த சீத்தக்காவும் மலரக்காவும் இன்னும் காணோம். எல்லாரும் வண்டிக்கு வந்தாச்சு, இந்த அக்காவை மட்டும் காணோம். 2 பேர் வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. இருசன புள்ள கூப்பிடலாம். சீதக்கா, சீதக்கா. யானிலா கூப்பிட்டீங்களா? அக்கா என்னக்கா நீங்க இன்னும் கிளம்பலையா? வண்டி வேற வந்துருச்சு, எல்லாரும் வண்டியில ஏறி உட்கார்ந்தாச்சு, நீங்க இன்னும் வீட்ல இருக்கீங்க? இத கிளம்பிட்டேன் நிலா. இந்த கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தால, அதெல்லாம் கொஞ்சம் நேரமாயி போச்சு. இத ஒரு புடவை மட்டும் மாத்திட்டு வந்துறேன்டி. என்னக்கா 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னது, மணி 8 ஆச்சுக்கா, இன்னும் கிளம்பலக்கா. சீக்கிரம் கிளம்புனா அதாக்கா கொஞ்சம் நேரத்திலேயே போக முடியும். சரிடி சரிடி, இருங்க, நீங்க வண்டிக்கு போறக்குள்ள இந்த சாப்பாடு கூட எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்களா? நான் வந்தறேன், பின்னாடி ஒரு சாலை மட்டும் கட்டிட்டு வந்துறேன். சரிக்கா, பிள்ளைங்களாம் கூட எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. சரி உட்காருடி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லாட்டி இதை வேற நாங்க தூக்கிட்டு வந்துட்டு போனேன். சரி மலர் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கறா, அவ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. நீங்க எடுத்துட்டு போயிருங்க பின் முன்னாடி. நானும் மலர் பின்னாடி வந்துறேன், 5 நிமிஷத்துல வந்துறேன். சரிக்கா, சரி சீக்கிரம் வாங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். சரி சரி எடுத்துட்டு போங்க, நீங்க போறக்குள்ள நாங்க அதெல்லாம் வந்துருவோம். மலரே மலரே, அத பேக் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்துட்டு வா மலரே. நான் நிலா சின்ன புள்ளி வந்திருக்காங்க, அவங்க எடுத்துட்டு போகட்டும். சரிக்கா, இத எடுத்துட்டு வரேன், இருங்க. சின்ன புள்ளக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஜெனி, நீ எப்படி இருக்க? தாத்தா பாட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. வீட்ல அந்த பாட்டி ஒருத்தர் இருந்தாங்களே, அந்த பாட்டி நல்லா இருக்காங்களா? குட்டி பையன் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜெனி. என்னக்கா அந்த பாட்டி குட்டி பையனும் காணோம்? அதுவா ஜெனி, அவங்க 2 பேர் வரலமா. ஏன்க்கா அந்த பாட்டி வரலையா? அப்ப குட்டி பையன்? அவங்க 2 பேருமே வரலமா. அவங்க 2 பேரும் எங்கே ஊருக்கு போறாங்களாமா, அதனால நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஓ அப்படியாக்கா. அப்ப அந்த அண்ணா? அவர் ஏதோ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கே வெளியே ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால அவரும் வரல. என்னப்பா கிருஷ்ணா, எங்க காளிமக்கா? அதை வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அக்கா. ஃபோன் பண்ண வந்துருவேனாங்க. இன்னும் அம்மாவை தாக்கா காணோம். ஆமாம் கிருஷ்ணா, உங்கள் அம்மா எங்கே போனாலும் சீக்கிரமாக வரவே மாட்டாங்க. இந்த சிம்ரன் பிள்ளையாச்சும் வந்திருக்கல, அவளையும் காணோம். அவ்வளோதாக்கா, அவ்வளோ அம்மாவும் தான் வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் காணுமேக்கா. ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், உங்கள் அம்மா மாடு கணக்கெல்லாம் எல்லாம் புத்திமதி சொல்லிட்டு தானே வரும்னு. அதான் அந்த அக்காவே வந்துட்டு இருக்காங்க. சரி வந்துட்டாங்க சின்ன பிள்ளை. ஏன் இந்த பொட்டிங்களே இன்னும் கிடக்குதுங்க வெளியே? சரி எல்லாம் எடுத்து உள்ள ஏத்துங்க. ஆமாம், அதான் அம்மா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அந்த சாப்பாடு கட்டின பையெல்லாம் உள்ள வச்சிட்டீங்களா? இதக்கா வெளியே தான் வச்சிருக்கிறோம், அதை எடுத்து உள்ள வச்சிடுறேன் இருக்கா. சரி வாங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க. நான் அந்த கடைசியா அந்த சாப்பாடு கூட எடுத்து வச்சா போதும். என்னடா காலையில இருந்து சாப்பிடாமையா இருக்கிறேன்? சீக்கிரம் போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. மணி இங்கே 8 8:30 இப்பவே பசிக்குது. இனி உங்க வண்டி எடுக்கல. நீ எங்க போய் சாப்பிட வைக்கிறாங்களோ என்னமோ போ. சாப்பாடுறாமா கொஞ்சம் அமைதியா இருடா. முதல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க, அதுக்கப்புறம் சாப்பிடறத பத்தி பேசலாம். நீ இப்பவே அலமாதாத. அப்புறம் இங்கே சாப்பிட்டு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் இறக்கிற போறாங்க. ஆமா செஞ்சாலும் செய்வாங்க பூமாரி, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி வண்டி எடுக்கட்டும், அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு சொல்லலாம். அப்பதான் பாவலையில எங்கேயாச்சும் நிறுத்துவாங்க. முதல்ல இந்த ஊரை தாண்டி சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்களே இவங்க. சரி வாங்க எல்லாரும் வண்டியில போய் ஏறலாம். ஏற்கனவே நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் நின்று பேசிட்டு இருக்கிறோம். வாங்க காளிமக்கா வந்து ஏறிடுவாங்க. நம்மளாம் முதல்ல இந்த பொட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏறி உட்காரலாம் வாங்க. சரி மலர், சரி வாங்க. சரி தம்பி, நாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வண்டியில ஏற. அம்மா வந்தா கூட்டிட்டு வா. சரிக்கா. சரி முதல்ல நீங்களே ஏறுங்கக்கா. அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க. சின்ன புள்ளத்தை இந்த லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சிருங்க. சரிடா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி வா ஜெனி, நம்ம வண்டிக்குள்ளே ஏறலாம் வா. அக்கா ஆண்டி இன்னும் வரலையாக்கா? வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வண்டியில ஏறிக்கிறேன். அதெல்லாம் நீ ஏறு, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அண்ணி வந்து அவங்க ஏறிக்குவாங்க, அப்புறம் வண்டிக்குள்ளே வச்சு பேசிக்குவியாமா வா. சரிங்கக்கா. ஆமா ஜெனி, சின்ன புள்ளத்தை கூட போ. நீ வண்டியில் ஏறிக்கோரு. அம்மா வந்துடுவாங்க போ. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. என்னம்மா இவ்வளோ லேட்டு? ஆமாடா, மாடு கணக்கெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தானே வர முடியும். இங்க வேற யார் வந்திருக்காங்கன்னு. என்னடா பரத், எப்படா வந்த நீ வரேன்னு எனக்கு சொல்லவே இல்லை. திடீர்னு வந்து நிக்கிற, சர்ப்ரைஸா இருக்குது. ஏண்டா மச்சான், நீ ஃபாரின்ல இருந்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாடா நீ? ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன் நம்பர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்டா, அதனால தான் கூப்பிடவே முடியல. நீயாச்சும் கூப்பிட்டுக்கலாம்ல? இப்போவும் நான் தானடா கூப்பிட்டேன். ஆண்டிக்கு நேற்று கால் பண்ணியிருந்தேன். அவங்க தான் சரி நீ வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி அப்புறம் இன்னைக்கு எல்லாம் எங்கே ட்ரிப்பு போகிறதாவும் சொன்னாங்க. சரி அதனால தான் என்னையும் கிளம்பி வர சொன்னாங்க. சரி அதனால தான் நானும் திடீர்னு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வந்தேன். சூப்பர்டா மச்சா, சூப்பர்டா. நீ வருவேன் நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷடா. சரி இப்போ நீ வந்தாலும் இந்த ட்ரிப் எனக்கு இன்னும் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாட மச்சா, பஸ்ல போறப்ப பேசிக்கலாம் வா. நான் உங்ககிட்ட நிறைய பேசுவேன் வா. என்னடா கிருஷ்ணா, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க ஆண்டி? சிம்ரன் நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஊருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. அண்ணி இங்கே நின்று பேசிட்டே இருந்தா எப்படி? வாங்க போய் நம்மளும் வண்டியில் ஏறலாமா? வாங்கம்மா, போகிறப்ப எல்லாம் பேசிக்குவீங்களாம்மா? விட்ட இங்கேயே நின்று கதை பேசிகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க போயிடும். நம்ம கொடைக்கானல் போன மாதிரி தான். போங்க அண்ணி, வாங்க அண்ணி. நீங்கள் ஆமா ஆண்டி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஆண்டி. சரி வாங்க ஆண்டி, போறப்ப பேசிக்கலாம். சரிம்மா, சரி ஏறுங்க வண்டியில. என்னம்மா எல்லாரும் ஏறிட்டீங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா மறக்காம? எல்லாரும் ஏறியாச்சுப்பா.
சின்ன புள்ள தான் எதுவும் மறக்கலையில எல்லா லக்கேஜ் கரெக்டாக ஏற்றிட்டீங்களா? எல்லாம் ஏத்தியாச்சுடா. பரவாயில்லடா, என்ன இந்த மாதிரி வண்டி பிடிச்சிருக்கிற? ஏங்கத்தா இந்த வண்டி நல்லா இல்லையா? நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. பாரு நிறைய இடமெல்லாம் கிடக்குது. சரி தூக்கம் வந்தா கூட அப்படியே படுத்துக்கலாமா இருக்குது. படுக்கோன்னே இங்கே அப்படிங்க ஏதோ பெட்ஷீட் கிட்ஷீட் விரிச்சு படுத்துக்காங்கத்த. அதனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்தேன். சரி சாப்பிட்ணுன்னா கூட இப்படியா நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமா சின்னப்புல, இந்த வண்டி நல்ல சௌரியமா தாண்டி இருக்குது. பாரு நம்ம போற வழியிலே சாப்பிட்டுக்கலாம். இப்ப ஏற்கனவே நேரம் வேற ஆயிடுச்சு, வேற மணி 9க்கு மேல ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேற பசியா இருக்கும். சரி வண்டி கொஞ்சம் சீக்கிரம் நேரம் போனதா பேசாம இங்கே உட்காந்து அப்படியே இலையில தான் கட்டி இருக்கிறோம், அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல சௌரியமா தான் இருக்குது தம்பி இந்த வண்டி. அம்மா நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். சரி டிரைவர் பக்கம் இருக்கிற சீட்டில் தான் நானும் பரத்து உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, இல்லை வண்டி ஏதாவது நிப்பாட்டணும்னா சொல்லுங்க. சரியா? ஒரு சத்தம் கொடுங்க. சரிப்பா கிருஷ்ணா. என்ன மல்லிகா பையன் வந்திருக்கிறானா இருக்குது? ஆமா காளிமாக்கா, நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நேத்து. மல்லிகா வரலன்னு தான் சொன்னான். சரி இந்த பையனை மட்டும் வரணும்னு சொன்னானாமா. சரி அவனை மட்டும் அனுப்புங்க, கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு நான் தான் சொன்னேன். சரி அதான் வந்திருக்கிறானா இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி வரட்டு வரட்டு. ஏன் அவளும் வந்திருக்க வேண்டியதுதானே? நானும் அதாக்கா கேட்டேன், வர சொல்லி தான் சொன்னேன். அவதான் ஏதோ வேலை இருக்குது, எங்கே போகணுமாமா. சரி அதனால தான் வரலையாட்டு இருக்குது. அதனால பையனை மட்டும் அனுப்புனேன். சரி அப்புறம் அவன் அனுப்புனது பார்த்து அந்த சரோஜாவும் அவ பையனை அனுப்பி விட்டாலாட்டு இருக்குது. இவனும் அழுகுறேன்னு சொன்னானா இந்த கதிரு. சரி அதனால இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. ஓ அப்படியா? சரி சரி. டேய் மச்சான் பசிக்குதுடா. டேய் இருடா, வண்டி நம்ம ஊர் எல்லையை வச்சு தாண்டிட்டுடா. இப்பதான்டா வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கோம், அதுக்குள்ள பசிக்குதுங்கற. அப்புறம் இங்கே நிப்பாட்டிட போறாங்கடா. கொஞ்சம் பொறு, கொஞ்ச நேரம் போகட்டும். ஏ சின்ன புள்ள, எனக்கே பசிக்குதுடி. ஆமாடி, எனக்கு தாண்டி பசிக்குது. எங்கள் அத்தா அப்போவே சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போனேன். நான் தான் சரி இவங்க எல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, போகிற வழியில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். இது என்னடான கிளம்புறக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இப்போவே பசிக்குது. சரி நீ எங்கே நிப்பாட்டி சாப்பிட்றாங்களோ என்னமோ பார்க்கலாம் இரு. டேய் என்னடா சுரேஷ், அந்த கதிர் போய் என்ன சொல்லிட்டு இருக்கிற? காதில் என்னமோ கடிச்சிட்டு கிடக்குறான். ஆமாடா, எனக்கும் தாண்டா பசிக்குது. நல்ல வேளை நான் ஏதாவது காபி போட்டு குடிச்சிட்டு 2-3 பிரெட்டாவே எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி போறப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடுறோமோ என்னமோன்ட்டு அதனால காபி போட்டு பிரெட் தொட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம்மா ஐயா, நானும் அப்படியே எங்க அம்மா காப்பி வச்சு குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. நானும் குடிச்சிட்டு 2 வரைக்கும் தொட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இவனை குடிக்கடா சொன்னதுக்கு இவன் பெரியவனாட்ட வந்துட்டான் குடிக்காம. இப்போ வண்டியில ஏறினது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் காளிமக்கா பிரசிடென்ட் வரலையா? அவர் எங்க சீதா வராரு? அதானே நானும் தான் கூப்பிட்டு பார்த்த சோனியோட அப்பாவை. எங்க அவர் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டாரு. ஆமா இவங்களை எங்க கூப்பிட்டாலும் வரவே இல்லை. இவங்களை நம்பினா நம்ம எங்கேயுமே போக முடியாது. சரி ஏதோ இப்போ பையன் வந்தனால ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சரி விடு, நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். அவங்க கூட போகணும்னு நினைச்சோன்னா நம்ம இந்த ஜென்மத்துக்கு போகவே முடியாது எங்கேயும். ஆமாக்கா அதை சொல்லுங்க. டே கிருஷ்ணா, வண்டி எங்கேயாச்சும் நிறுத்துவீங்களாடா? ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட்டுட்டு போகலாமா? அத்தா வண்டி இப்பதானே எடுத்தா 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள நிறுத்த சொல்றீங்க? நம்ம ஓய் சாருக்கே நேரமா இருத்த. பேசாம அதை வண்டிக்குள்ளேயே எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க, அப்படியே போலாம். என்னடா சொல்றா? வண்டிக்குள்ளேயே சாப்பிட்றதா? சரி இறங்கி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அத்தா மத்தியானத்துக்கு வேணா எங்கேயாச்சும் நிறுத்தி சாப்பிடல அத்தா. இப்ப வேணா நீங்க அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஆமாங்க, நீ காலையிலேயும் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. இப்போ வாருங்க இந்நேரமாச்சு இன்னும் சாப்பிடவே இல்லை, அப்புறம் பசிக்காதா? ஆமா காளிமாக்கா, நானும் தான் சாப்பிடல, எனக்கு தான் பசிக்குது. பேசாம எல்லாரும் இப்படியே சாப்பிடலாமா? சரி சரி சாப்பிடுங்க எல்லாரும். அம்மா சாப்பாடு போய் எங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கே பசிக்குதுன்னு என்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பசியா இருக்கு. ஏன் பிள்ளைங்களா பசிக்குதா உங்களுக்கெல்லாம்? ஆமா பெரியமா, இதே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதாமா, அப்படியே இருந்தே சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி சரி எல்லாரும் சாப்பிடுவீங்களாமா? நிலா, அந்த சாப்பாடு பை எடுத்துட்டு வந்தீங்களா? எங்கடி வச்சீங்க? அதாக்காங்க முன்னாடி தாக்கா வச்சிருக்கிறேன். இந்தாங்கம்மா சாப்பாடு போய் இதான் இங்கதான் இருக்குது. சரி எல்லாரும் எடுத்து வச்சு இப்படியே சாப்பிடுங்க. மதியானத்துக்கு வேணா எங்கேயாச்சும் வண்டி நிறுத்தி அப்புறம் சாப்பிடுவீங்களாமா? சரிப்பா. சரிம்மா சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப சாப்பிடுறதுக்கு இட்லி தான் சாமி செஞ்சிருக்கிறேன். சரி இருங்க நான் எடுத்து வச்சு தரேன், எல்லாரும் சாப்பிடுவீங்களாமா? சரிங்க பெரியம்மா. ஏமலரு நீ நாளே உட்கார வேண்டியதானே? நானும் பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சு தருவல்ல. பரவாயில்லக்கா, என்ன இப்போ நீங்க ஒரு ஆள் எத்தனை பேருக்கு எடுத்து கொடுப்பீங்க? நீங்க எடுத்து போடுங்க, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சரி மலரே. எல்லாத்துக்கும் இட்லி வந்துருச்சா? அதக்கா அந்த பூமாரியும் மாயாவும் ஒரே இலையில தான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சோனியும் சிம்ரனும் ஒரே இலையில தான் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு இது கொடுத்துடலாம், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும். ஓ அப்படியா? ஆமாமா, இதே இங்க வைக்கிறதுக்கு இடமே இல்லையா? சரி அதனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு இலை கொடுங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். சரி சரி சாப்பிட்டு சொல்லுங்க, இன்னும் வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுங்க. சரியா? நிறையவே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சரிம்மா. அக்கா உங்க பையனே வர சொல்லுக்கா சாப்பிட்டுட்டு. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏமா சொல்லுங்க. வா தம்பி, நீ வந்து சாப்பிட்டு போவியாமா? வா. அம்மா இல்லம்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சீதாவா அப்புறமா சாப்பிடுறானாமா? சரி நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க அப்படியே. இல்லக்கா பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, வேணுங்கிறது கொடுத்துட்டு நானும் மலர் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஏன் சீதா நிறைய செஞ்சிருக்க?
அண்ணி நானும் அப்படிதான் நினைச்சேன். இவங்க தான் சரி உங்க அண்ணிக்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம்னு சொன்னாங்களா, அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை நீ. ஆண்டி இட்லி புதினா சட்னி நல்லா சூப்பரா இருக்குது ஆண்டி. நல்லா இருக்குதாம்மா? சரி சரி சாப்பிடுங்க. இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன் ஆண்டி. சரிம்மா சரிம்மா சாப்பிட்டுட்டு சொல்ல எடுத்து வைக்கிறேன். சரிங்க ஆண்டி. மலர உனக்கு வேணா போட்டு தரட்டுமா? நீ சாப்பிடுறியா? இல்லக்கா பரவாயில்ல, இது இவங்களாம் சாப்பிடட்டும், நம்ம 2 பேரும் அப்புறமேவே சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. இன்னும் இந்த காளிமக்கா பையனும் சாப்பிடல இல்ல, அந்த பையனுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஆமா சின்னப்புள்ள, எந்த இடத்துக்கு வந்திருக்கிற இப்போ? அண்ணி பழனிக்கிட்ட வந்துட்டோம். ஓ பழனி கிட்ட வந்துட்டுமா? அப்பனா கோயிலுக்கு போறமா சின்னப்புள்ள? இல்லைங்க நீ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகல, நேரம் கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். கிருஷ்ணன் இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் நீங்கள் தனியாக அப்புறமா போய்க்கங்கன்ட்டா நீ, அதனால நம்ம நேரம் கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா சின்னப்புள்ள, இங்க கொடைக்கானலுக்கு போறதுக்கு இனி எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு 4 மணி நேரத்தில் போயிட வேண்டியதெல்லாம். ஓ அப்படியா, சரி சரி. எங்கேயாச்சும் வழியில நின்று ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு போற மாதிரி இருந்தா அந்த பையன்கிட்ட சொல்லி வைடி. இட்லி சாப்பிட்டுட்டு ஏதாவது டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா சின்னப்புள்ள, எங்கேயாச்சும் டீ கடை இருந்துச்சுன்னா நிப்பாட்ட சொல்லு. அண்ணி அதெல்லாம் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவாங்க, நீ அங்கே எல்லா வண்டியும் நிற்கும், அங்கே போனோம்னா அங்கே நிறுத்திக்கலாம், அங்கே நின்று எல்லாம் டீ சாப்பிடுவாங்க நிறைய பேர். நம்மளும் அப்போ இறங்கி அங்கே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகிறது தான். எல்லாருமே அங்கே போயிட்டு எல்லாரும் பாத்ரூம் போகணும்னா எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. டீ சாப்பிட்றவங்க டீ சாப்பிடுங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே போயிடுவோம். அங்கே போனால் நிறுத்த சொல்கிறேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடைக்கானலுக்கு போயிடுவான்டா. போனது ஒரே ஜாலியா தான்டா. நான் முக்கியமா அந்த மஞ்சள் பாய்ஸ் போனாங்கலடா அந்த வழிக்கு, நம்மளும் அங்க கண்டிப்பா போய் பார்க்கணும்டா, சரியா? ஆமாடா, நானும் அங்க போய் பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன்டா. நல்ல நாள் இப்ப வச்சு வந்தமே. சின்ன புள்ளக்கா சாப்பிட்டுட்டு வேணா ஏதாச்சும் பாட்டு போடுங்க சின்ன புள்ளக்கா, நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். ஆமா சின்ன புள்ளக்கா, ஏதாச்சும் பாட்டு போடுங்க, இல்லாட்டி ரொம்ப போர் அடிக்குது. ஏதோ இவ்வளவு நேரம் பசியில வந்து உட்கார்ந்துட்டா, இனி சாப்பிட்டா எல்லாத்துக்கும் தெம்பாயிருவோம். அப்புறம் ஏதாச்சும் டான்ஸ் போடலாம். சரிடா சரிடா, சரி முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறமெல்லாம் ஆட்டம் பாட்டமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.